தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரம். இந்த முறை, அதாவது இந்த சுற்று மழை பொழிவுல வெறும் 2 மாவட்டம், 3 மாவட்டம், 5 மாவட்டம்னு மழை வராதுங்க. 26 மாவட்டங்கள்ல மழை பெய்ய போகுது. 26 மாவட்டத்துல கனமழையும், அந்த 26 மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் வரும். ஒரு 8 முதல் 9 மாவட்டங்கள் வரைக்கும் மிக கனமழையும் அதுல காத்திருக்கிறது. கண்டிப்பா அது எந்தெந்த மாவட்டங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வரும் அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு சொல்றோம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க, ஏனே தெரியல. பார்க்குறவங்க எல்லாரும் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மழை சாதாரண மழை இல்லைங்க. 26 மாவட்டத்திலையும் மழை காத்திருக்கிறது. ஆகவே இரவு நேரங்கள், நள்ளிரவு, அதிகாலை நேரத்தில் பலத்த மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் இன்று முதல் படிப்படியாக கன முதல் மிக கனமழையானது தீவிரமாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மாவட்டத்தில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிரும். தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்க போகுது. இனி வரும் நாட்கள் ரொம்பவே கவனம் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மிக கனமழை உறுதியாக உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக கனமழை கண்டிப்பாக பதிவாகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தமிழக கடலோரங்களில் பலத்த மழை பொழிவு வெளுத்து வாங்கி விட்டுரும். 10 முதல் 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழக கடலோரங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி உள் மாவட்ட பகுதிகளிலும் 8 முதல் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும். ஆகவே கடலோர மாவட்டங்கள் தானே, சாதாரணமாக எடுத்துடாதீங்க. தென்மேற்கு பருவமழையில் நமக்கு எங்கெங்க சென்னையெல்லாம் ஒன்றும் மழை வராதுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏற்கனவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுருக்கு. அதனால் எதையுமே நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். செப்டம்பர் மாதம் தானே, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழையில் தான் அதிக மழை வரும், இந்த மாதத்தில் பெரிதாக இருக்காது. இது போன்ற சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா மழை பொழிவும் செப்டம்பர் 24 வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. அதனால் வடகிழக்கு பருவமழை வந்தாதான் நமக்கு நிறைய மழைங்கிறத முதல்ல நீங்கள் உங்களுடைய எண்ணத்திலிருந்து எடுத்து போடுங்க. செப்டம்பரிலேயே அதிக மழை பதிவாகிவிடும். தமிழக கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாகும். சென்னையில் விட்டு விட்டு பரவலாக கனமழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்கலாம். நகர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படும். சென்னை பகுதிகளில் இரவு நள்ளிரவில் அதிக மழை பொழிவு பதிவாக போகுது. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும். வேலூர் மாவட்டத்தில் குறிப்பாக காட்பாடி, குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக எதிர்பாருங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை தீவிரம் அதிகரிக்கும். மழை இதுவரை சரிவர பெய்யாமல் வெயில் எங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ கண்டிப்பாக எல்லா பகுதியும் 2 மடங்கு மழை பொழிவு இல்லாமல் போகிறது இல்லை. அதனால் வெயில் எங்கள் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ப்ரோ, அதனால் மழையே வருமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சொல்கிறவங்க, மழை உண்டு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உறுதியான கனமழை உண்டு. 8 முதல் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பரவலாக கனமழை தீவிரமடையும். தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் எதிர்பார்க்க முடியும். எத்தனை நாளுங்க மழை வரும் அப்படின்னா, செப்டம்பர் 24 வரைக்கும் உறுதியான மழை பொழிவு கண்டிப்பாக காத்திருக்கு. பெரும்பாலும் காலை முதல் மாலை வரைக்கும் சில மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதன் பிறகு மாலை நேரங்களுக்கு பிறகு கனமழையும் வெளுத்து வாங்கிரும்.
டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் கனமழையாக இருக்கும். இங்க வந்து மிக கனமழை வாய்ப்பு இருக்காது. டெல்டா மாவட்டத்தில் வந்து மிக கனமழையினுடைய தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. தென் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் குறிப்பா டெல்டா மாவட்டத்தில கனமழை வரை அதிகபட்சம் எதிர்பாருங்க. தென் மாவட்டத்தில மிதமானதிலிருந்து கனமழையா இருக்கும். மாடரேட் டூ ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமானதிலிருந்து கனமழை மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில பொதுவாக வானம் மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையுமாக தென் மாவட்டத்தில் வந்து பதிவாகும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்தில் மழை சற்று குறைவாக காணப்படும். ஆனாலும் அதுக்காக மழை வராமல் இல்லை, மழை பெய்யும். ஆனாலும் நம்ம சென்னை வந்து ஒப்பிடும்போது இங்கெல்லாம் கொஞ்சம் மழை குறைவாக தான் இருக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம். ஏன்னா இந்த பகுதிகளுக்கு கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக பதில் சொல்லும். ஏன்னா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு இந்த வருஷம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தாழ்வு மண்டலம் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தென் மாவட்ட பகுதிகளில். இதனால அங்கே அதி கனமழையானது நிச்சயமாக பதிவாக போகிறது. நம்ம இந்த வருஷமும் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் அதிக மழை பொழிவை பார்க்க போகிறோம். வரலாறு காணாத மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் நிச்சயமாக பதிவாக ஆரம்பிக்கும். வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையில் வரலாறு காணாத மழை பொழிவுகளும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக எதிர்பாருங்க. ஒரு சில இடத்துல நமக்கு மழை வந்து பெய்யாமல் இருக்கிறதா நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. மழை தீவிரமாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் ஏற்கனவே நல்ல மழை வந்தாச்சு. கடந்த வாரங்கள்லாம் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக நல்ல ஒரு மழை கிடைச்சிது. தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் மழை உண்டு. பொறுமையாக இருங்க. முதலாவதாக இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இங்கே மிக முக்கியமாக இந்த இடங்களில் மழை பதிவாகிய பிறகு மற்ற எல்லா மாவட்டங்களிலும் மழை படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையுமாக எதிர்பார்க்கலாம். வங்கக்கடலில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அடுத்து வரப்போகிற அக்டோபர் 15, 16க்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அடுத்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே பருவமழை தொடங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிப்படியாக புயல் சின்னங்கள் வரைக்கும் நம்ம போகிறோம். வடகிழக்கு பருவமழை அதிக மழை பொழிவையும் கொடுக்கும். அதே சமயங்களில் தொடர்ந்து புயல் சின்னங்களும் ஒன்று அல்லது கண்டிப்பாக இந்த வருஷம் 2 மிக முக்கிய புயல் சின்னங்களை இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம இனி வரும் நாட்களில் மழை பற்றின தகவல் மேலும் சொல்கிறோம். எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த செப்டம்பரில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ இன்று முதல் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் 24க்குள்ளே 10லேருந்து 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் தமிழகத்தில் எங்கெல்லாம் நம்ம அந்த மிக கனமழை சொன்ன பகுதிகள் எல்லாமே நமக்கு மழை கிடைக்கும். கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம அறிவிச்சிருப்போம். போய் பாருங்கள், அதில் போட்டிருப்போம் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை, எங்கெல்லாம் கனமழைங்கிறத கடந்த 2 நாட்களாக நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். மறக்காமல் அதையும் பார்த்து பயன்பெறுங்க. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.